அதாவது இப்போ வந்து நம்ம 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற அந்த பழமொழிகள்ன்ற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். அந்த பழமொழி வந்து எதை குறிக்குது, எதற்காக அந்த பழமொழி சொல்லப்படுகிறது என்பதை விளக்குகிறது. இது வந்து மறக்காம பாருங்கள். சமுதாயத்தில் மக்கள் நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதை ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் உயர்குலத்தினும் உயர்வு போன்ற பழமொழிகள் உணர்த்தவும். அடுத்து பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை நற்பண்பினை பழுத்த மரமும் செழித்த செல்வமும் பசியாற்றவே என்னும் பழமொழி வந்து உணர்த்தும். அப்புறம் விருந்தோம்பல் வந்து என்ன உணர்த்துது அப்படின்னா, விருந்தோம்பலின் பண்பை அன்போடு அளிக்கும் கஞ்சி அறுசுவை உணவை மிஞ்சும் என்ற பழமொழி விளக்குகிறது. அதுக்கப்புறம் கெடுவான் கேடு நினைப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். இது எல்லாமே பழமொழியோட நல்லெண்ணம் கொண்டு அறநெறியில் வாழ வேண்டியதன் தேவையை எடுத்துரைக்கின்றது. இந்த பழமொழிகள்லாம் நமக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க இதை.